கொலம்பியால அவங்களுடைய கார்டனை கிளீன் பண்ணிட்டு இருந்த ஒரு லேடிக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியால வந்து வைரலா பேசப்பட்டுட்டு வருது. என்ன அப்படின்னா, கொலம்பியால ஒரு கிராமத்துல வந்து ஒரு லேடி என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கார்டனை வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னா, அவங்க வழக்கமா பார்க்குற ஒரு மரத்துல எக்ஸ்ட்ரா ஒரு கிளை வந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ கிளையை தொடலாம் அப்படின்னு கிட்ட போக்குள்ள அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கண்ணை திறந்து வாயை வந்து அப்படியே திறந்திருக்கு. ஸோ அதனால அவங்க பயந்துட்டாங்களாம். ஸோ அது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு பறவை அப்படின்னு சொல்றாங்க. இது கோஸ்ட் பேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் என்ன அப்படின்னா பேய் பறவை. ஸோ இந்த பறவை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா தான் அந்த பகுதியில் தென்படுது அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பறவையை பார்த்தோன்னா அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்களாம். அந்த பறவை வந்து ரொம்பவே அரிது அப்படின்னும், பார்க்கறதுக்கு அப்படியே மரக்கிளை போலவே இருக்கும் அப்படின்னும், அது கண்ணு சிமிட்டாம அதை வாயை திறக்காம இருந்திருந்தா அவங்களாலேயே இது கிளையா பறவையா அப்படின்ற ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு கன்ஃபியூஷன்ல மாட்டியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கோஸ்ட் பேர்ட் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்பவே வைரலாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கரண்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.